கத்திரிக்காய்களில் பல வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய். இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு jerricgardenandvlogs. பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த கத்திரிக்காய்களை தண்ணியில் சேர்த்துடலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், ஜீரகத்தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சம் சாறும் விட்டுக்கலாம் தேவைன்னா. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்கள் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லா சைட்ஸ்லையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 1/2 hour போல் ஊற வைக்கணும். இது அப்படி இருக்கட்டும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சிடலாம். தவா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊறி இருக்கிற கத்திரிக்காய்களை சேர்த்துடலாம். கத்திரிக்காயில் ஃபைபர், பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் அப்பப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் கத்திரிக்காயை சேர்ப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அழுந்தி வரும். கத்திரிக்காய் பொதுவாகவே சீக்கிரமாக வெந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ரொம்பவே சூப்பராக கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு, 2 பக்கமும் செவந்து. இப்போது இந்த கத்திரிக்காய்களை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வறுத்த கத்திரிக்காய்களை பார்க்கும்போது மீன் வறுத்த ஒரு ஃபீல் வருது. இந்த கத்திரிக்காய்களை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இந்த கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் தடிமனாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது நாம் செஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை நடுவில் வச்சு ஆலு பரோட்டாக்கு செய்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். எல்லா சைட்ஸும் ஒன்று போல் குவிச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா சரியாயிரும். இப்போது கொஞ்சம் உதிரி மாவை சேர்த்து நல்லா திரட்டிடலாம். இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப்டு பரோட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த டிஷ்ஷில் கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாது. கத்திரிக்காய் இது வரைக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த டிஷ்ஷை விரும்பி சாப்பிடுவாங்க. பரோட்டா நல்லா திரட்டியாச்சு. இப்போது தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃப்டு பரோட்டா நல்லா வெந்து வரணும் 2 சைடும். பட்டர் ஆட் பண்ணுறதால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது குழந்தைங்களுக்கு நம்ம இது சரியாக இருக்கும். பெரியவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம், சேர்க்காம கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா செவந்து வந்திருக்குது. பரோட்டா தயாராகிடுச்சு. ரொம்பவே சுவையான ஸ்டஃப்டு பிரிஞ்சால் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா இல்லை நம்ம இப்போ செஞ்சோம் இல்லைங்களா பிரிஞ்சால், அதையுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போது சாதாரண சப்பாத்தி, பிளெயின் சப்பாத்தி எடுத்துருக்குறேன். இதில் குழந்தைங்களுக்காக மைனஸ் ஆட் பண்ணுறேன். மைனஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது அவங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லை நம்ம டின்னருக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட தரலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பிரிஞ்சாலை நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரேப் பண்ணிடணும்.
ரேப் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே அட்டகாசமான பிரிஞ்சால் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. இனிமேல் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்டு பிரிஞ்சால் பரோட்டா, ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரேப் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.